السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. ما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஏன்பா ஸலவாத் சொல்றதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க? தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காமிலான ஷேகுமார்களின் தொடர்பை நமக்கு கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதிலும் குறிப்பாக ஃபைஸ் நாயகத்துடைய குலாம்களாக நம்மை ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வில் மூழ்கி திளைத்து சொக்கி மகிழ்ந்து அதில் ஊறி அதிலேயே நாம் பயிற்சி பெற்று அதை கண்டு கழித்து அந்த கலிமாவிலேயே நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து கலிமா உடையவர்களோடு இம்மையிலும் மஹ்ஷரிலும் சொர்க்கத்திலும் கபரிலும் இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யாரை அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னார்களோ அவர்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. அஹீனா அலைஹா வ அமித்னா அலைஹா வ பஅஸ்னா அலைஹா வ ஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லிஹா அஹ்யாம் வ அம்வாதா. அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வை உடையவர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள். யாருங்க லா இலாஹ இல்லல்லாஹ் உடையவர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் உடையவர்கள்லாம் யாரு? சொல்லுங்க பை, தெரிஞ்சது சொல்லுங்க பை, சொல்லுங்க. வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் உடையவர்கள்லாம் யாரு? அனைத்து முஸ்லிம்களும் தான். கலிமாவை ஏற்றுக்கொண்ட அனைவரும், மூமினான மக்கள் அனைவருமே யாரு? அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ்வை உடையவர்கள் தானப்பா. லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கிறோம்ல, இல்லை மூமின் தான் ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்க மாட்டேன் அப்படி யாராவது இருக்காங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டு தானே மூமினே. இப்போ மூமின்கள் அனைவருமே யாருங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்வை உடையவர்கள். நாமெல்லாம் யாருங்க? அஹ்லே அலைஞ்சுங்களா. பெருமான மன்னரைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில்லாஹ். இது ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ். அதற்கு ரிவாயத்து லா இலாஹ இல்லல்லாஹ் உடையவர்களே உங்களுக்கு சலாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி சில ரிவாயத்துகள் வந்திருக்கு. போய் கபரில் போய் இப்போ மூமினான மக்கள் எல்லோருமே அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அஞ்சாவது ரிவாயத்து, சந்தேகம் இல்லை. இதுல விசேஷம் என்ன இருக்கு? ஹியாருல் அஹல், அந்த அகலுகளில் மிக சிறந்த அகலுகள் அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ்விலேயே சிறந்த அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சிலரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
வஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லிஹா, வஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லிஹா அஹ்யாம் வ அம்வாதா. யா அல்லாஹ், நாங்கள் வாழும் காலத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் உடையவர்களிலேயே சிறந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உடையவர்கள். அஹ்ல லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்குச்சு. அனைத்து முஃமின்களுமே லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேருமே யாருங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே அஹ்ல லா இலாஹ இல்லல்லாஹ். சரிங்களா? சரி. வஜஅல்னா, எங்களை நீ ஆக்குவாயாக, மின் ஹியாரி அஹ்லிஹா, கலிமா உடையவர்களில் சிறந்தவர்களில் உள்ளவராக எங்களை ஆக்குவாயாக. அஹ்யான், நாங்கள் வாழும் காலத்திலேயும், வ அம்வாதன், நாங்கள் மரணித்த காலத்திலேயும். எங்க கிதாப் எங்க வருது? ஹாதா துஆஉன் அலியுன் லி அஹ்லில் குபூர். அஹ்ல குபூருக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதிய கலிமா, ஓதியது. கபரஸ்தானுக்கு போனால் அலி நாயகம் இப்படி சொல்லுவாங்களாம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அஸ்ஸலாமு அலைக்கும் அலா அஹ்லி லா இலாஹ இல்லல்லாஹ் மின் அஹ்லி லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் உடையவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் உடையவரிடமிருந்து சலாம். யா அஹ்ல லா இலாஹ இல்லல்லாஹ் பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் கைஃப வஜத்தும் கௌல லா இலாஹ இல்லல்லாஹ். கைஃப வஜத்தும் கௌல லா இலாஹ இல்லல்லாஹ் மன் லா இலாஹ இல்லல்லாஹ் யா லா இலாஹ இல்லல்லாஹ் பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் இக்ஃபிர் லிமன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹஷ்ருனா ஃபி ஸும்ரத்தி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னதாக. இது ரிவாயத் எங்கன்னு தெரியுது. சில நேரம் இந்த இவங்க இருக்காங்களே ஷியாக்கள்லாம் இஷ்டத்துக்கு விட்டு அடிப்பாங்க. ஃபகால அலி இன்னி சமிஅ்து ரசூலுல்லாஹி யகூலு மன் கரா ஹாதா துஆ ஆத்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸவாப 50 சனத்தன் வ கஃபர அன்ஹு ஸய்யிஆத் 50 சனத்தன் வ லி அபவைஹி ஐதன். இந்த ஸலவாத் இதை ஓதியவர்களுக்கு 50 வருட நன்மைகளை அல்லாஹ் தருவதாகவும் 50 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி நான் கேட்டேன் என்று அலி ரலியல்லாஹு சொன்னதாக சொல்கிறாங்க. இந்த ரிவாயத்து நமக்கு சஹியான கிதாபுகள் இல்லைன்னு வச்சுங்க. ஏன்னா மௌதுஆத்தே ஷியாக்கள் மொத்த ஹதீஸ் எவ்வளோ இருக்குமோ, புகாரி முஸ்லீம் சிஹா சித்தாலும் சேர்த்து மொத்த ஹதீஸ் எவ்வளோ இருக்குமோ புரிஞ்சுங்களா, அவ்வளோ விட்டு கட்டியிருக்கானு. ஒரு 10,000-15,000 ஹதீஸ் புரிஞ்சுங்களா, இட்டு கட்டி புக்காக எழுதி வச்சுருக்காங்க ஷியாக்கள். அதை முக்கால்வாசி எல்லாமே அன் அலி, அன் ஹசன், அன் ஹுசைன், அன் ஜைனுல் ஆபிதீன், இப்படி தான் வரும். அன் ஃபாத்திமா, எல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி உட்காந்து எழுதி, இதன் சிறப்பாவது நம்ம இப்போ தொழுகையின் சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா நம்ம கிதாப் எடுத்து புகாரி முஸ்லீம் எடுத்து தான் பார்க்கணும். அவன் தொழுகையின் சிறப்புன்னு உட்காருங்க, அரை மணி நேரம் உட்காருங்க, எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து ரூம் போட்டு தொழுகையின் சிறப்பு தான் வேணும். கால அலி அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவன் தொழுதானோ அவன் 80 சொர்க்கம், இருக்கிறதே 7 சொர்க்கம் தான் சொன்னேன், 80 சொர்க்கத்துக்கு போவான் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு இஷ்டத்துக்கு அவங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அவங்க. அந்த மாதிரி மூட்டை எழுதி வச்சுருக்காங்க. வேலஞ்செயல்தே பை யார்? ஷியாக்கு வழிகட்ட கூட்டத்தினர். சரி, அதை விடுங்க. இப்போ இந்த ஹதீஸ் ஆதாரம் வேற எதுவும் கிடைக்கல, விட்டுருங்க. எங்கே கிட்டால பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்துச்சு. இன்னும் நினைஞ்சோன்னா யா அஹ்ல லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல லா இலாஹ இல்லல்லாஹ்னு அதில் ஞாபகம் வந்து சொன்னேன். இந்த ஹதீஸை விட்டுருங்கப்பா. அந்த அது ரிவாயத்து இருக்கு. எது? வஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லி, அதிடுங்க. வஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லிஹா அஹ்யாம் வ அம்வாதா. ஹியார லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் உடையவர்களில் சிறந்தவர்களில் நீ எங்களை சேர்ப்பாயாக. அஹ்யான், நாங்கள் வாழும் காலத்திலேயும் கலிமா உடையவர்கள் எல்லா மூமின்களும், அவர்கள் மேலான மூமின்கள் இருக்காங்களே அவர்களோடு நான் சேர்ந்திருக்கணும். அம்வாதா, நம் மையத்தான பின்னாடியும் மௌத்தான பின்னாடியும் கபரிலேயும் மஹ்ஷர்லேயும் சொர்க்கத்திலேயும் அத்தகைய மகான்களோடு நான் சேர்ந்திருக்க வேண்டும். இது ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத்து. இது முஸ்ததரக் அலா ஸஹீஹைனி அலா ஹதீஸ் ஸஹீ அன் ஹதீஸ் ஆலா ஹதீஸுன் ஸஹீஹுல் இஸ்னாதி. ராவி யாருங்க?
அன் அபி உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பை இது சஹீஹ் சனதான உள்ள ரிவாயத். இது நம்பலாம் இந்த ஹதீஸ. அப்ப வஜஅல்னா மின் கியாரி அஹ்லிஹா அஹ்யான் வ அம்வாதா. சரிங்க, இப்ப யார் கியாரி அஹ்லின் பெருமாள் சொன்னாங்களா யோசிங்க. இந்த துஆவில் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி ஸாதிகத்தில் முஸ்தஜாபில் ஹா தஅவத்தில் ஹக்கி வ கலிமத்தித் தக்வா ஜி அஹீனா அலைஹா வ அமித்னா அலைஹா வ பஅஸ்னா அலைஹா சொல்லிட்டு வஜஅல்னா மின் கியாரி அஹ்லிஹா, கலிமா உடையவர்கள் மேலானவர்களே எங்களை நீ ஆக்கி வைப்பாயாகன்னு பெருமாள் சொன்னாங்கல்ல. யார் மேலானவர்கள் யாரு என்றால் அதற்கும் விடையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹதீஸ் சொல்லிட்டாங்க. அது என்னங்க? அஹீனா அலைஹா வ அமித்னா அலைஹா வ பஅஸ்னா அலைஹா. கலிமாவிலேயே ஒவ்வொரு நொடியும் நாங்கள் வாழ வேண்டும். எங்கள் வாழ்வும் எங்கள் மரணமும் எங்கள் மீண்டு எழுதலும் கலிமாவிலேயே இருக்க வேண்டும். அப்படி எங்களை நீ ஆக்கிவிடு. அவங்க தான் கியார அஹ்லிஹா. கியார அஹல் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மிகச் சிறந்தவர்கள் யாருங்க? அவர்களுடைய வாழ்வும் மரணமும் எழுந்திருக்குதலும் அமர்தலும். மௌத்துன்னு சொன்னா நிரந்தர மௌத்துன்னு வரும். ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையில ஹயாத்து மௌத்து. காலையில் எந்திரிச்சு ஹயாத்து, சாயந்தரம் தூங்குன மௌத்து, திரும்ப எந்திரிச்சு ஹயாத்து, எந்திரிச்சு நின்று அது ஹயாத்து, உட்கார்ந்து அது மௌத்து, பேச ஆரம்பிக்கிறது ஹயாத்து, பேச நிப்பாட்டுற அது மௌத்து. ஒவ்வொரு செயலின் துவக்கமும் முடிவும் ஹயாத்து மௌத்து தாங்க. ஹரக்காத் சக்கனாத்தனங்கிறது ஒவ்வொரு நொடியும் நான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு ஆரம்பம் செய்ய வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டே முடிய வேண்டும். சதா என் சிந்தனை முழுவதும் லா இலாஹ இல்லல்லாஹ்விலே இருக்க வேண்டும். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கே அது ஃபிக்ரு, லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கே அது வந்து அமல். லா இலாஹ இல்லல்லாஹ் வெறும் அகீதா மட்டும் இல்ல, அது அமல். அது கலிமாவை ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, கலிமாவை ஒவ்வொரு வினாடியும் அதை நடைமுறைப்படுத்துவது, கலிமாவை செயல்படுத்துவது கலிமா. அதுக்கு பேர் தான் கலிமா. அப்ப அஹீனா அலைஹா, கலிமாவிலேயே ஒவ்வொரு நொடியும் எங்களை வாழச் செய்வாயாக. அல்லாதான் இலா, அல்லாதான் இலா, அல்லாதான் இலா என்ற உணர்விலேயே சதா இருந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய காதல்லையே. அல்லாஹ் நம்ம தேவையை பூர்த்தி செய்யாத வினாடி இல்லவே இல்லை, பூர்த்தி செய்யாத நொடி இல்லவே இல்லை. ஜி எல்லோருக்கும் அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்யறான், எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யறான். ஆரிஃப் யாரு? நீ எவ்வளவு அல்லாஹ்வோட இர்ஃபான் உங்கள்கிட்ட வந்திருக்கு, அல்லாஹ் இலா என்று தெரிஞ்சு போச்சு. இப்ப இர்ஃபான் என்பது என்ன, எந்த அளவு நீ அந்த இர்ஃபானை உன்னிலே கொண்டு வருகிறாயோ அதை வச்சுதான். 24 மணி நேரமும் அல்லாஹ்வின் தேவை பூர்த்தி செய்யும்போது அல்லாஹ் உடனேயே நீ இருக்கிற, ஒரு நொடி கூட அல்லாஹ் விட்டு பிரிஞ்சே இல்லை. லா அல்லாஹ் பெருமான் சொல்றாங்க, கான எதுக்குருல்லாஹ ஃபீ ஜமீஇ அஹ்யானிஹி, ஒரு நொடி கூட இடைவிடாது, அதிசடுங்க, ஒரு நொடி கூட இடைவிடாது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். அப்ப அவங்க தான் ஆரிஃபே காமில்னு அர்த்தம். காமில் யாருங்க? ஒரு நொடி கூட அல்லாஹ் விடாது, அல்லாஹ் நம்ம தேவையை பூர்த்தி செய்கிற நேரத்தில் ஒரு நொடி கூட விடாது அல்லாஹ் நினைச்சிட்டே இருந்தா அவர் யாருங்க? ஆரிஃபே 100% காமில். ஒரு 100% தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றுவதை கவனித்துக் கொண்டே இருக்கிறாய், நீ 100% ஆரிஃப். ஒரு நாளைக்கு பாதி நேரம் தான் அல்லாஹ் பார்த்த, இப்ப நீ பாதி ஆரிஃப், 50% ஆரிஃப். 10% பார்த்த 10% ஆரிஃப். 1% பார்த்த அந்த அளவுக்கு நீ ஆரிஃப். அவ்வளவுதான், அந்த அளவுக்கு நீ அல்லாஹ்வை அறிந்திருக்கிறாய், அல்லாஹ்வை நெருங்கி இருக்கிறாய். அவ்வளவுதான் அல்லாஹ்வை நெருக்கும், அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய குர்பு உனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு பெருமாள் அல்லாஹ் நினைச்சாங்க, கான எதுக்குருல்லாஹ் ஃபீ ஜமீஇ அஹ்யானிஹி, ஒரு நொடி கூட இடைவிடாது, ஃபீ குல்லி அஹ்யானியா என்ன வருது, ஃபீ குல்லி அஹ்யானிஹி, ஃபீ குல்லி அஹ்யானிஹி. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான ரசூல் யذ்குருல்லாஹ் அலா குல்லி அஹ்யானி, ரவாஹு முஸ்லிம்
في الصحيح من حديث عائشة رضي الله تعالى عنها وأصله في البخاري كان الرسول صلى الله عليه وسلم يذكر الله في كل أحيانه ஒவ்வொரு நொடியுமே சரி ஃபி குல்லி அஹ்யானி எப்போ வரும் நீ துவா ஓதுனா வந்துருமா பிஷா போகும்போது துவா பிஷா போட்டு வெளியே வரும்போது துவா உருசி ஆரம்பிக்கும் போது துவா உருசி முடிச்ச உடனே துவா தூங்கி எந்திரிச்ச உடனே துவா தூங்க போகும்போது துவா எல்லாத்துக்கும் துவா இருக்கு இது ஓதணும்னா ஃபி குல்லி அஹ்யானி வந்துருமா அதுவும் ஃபி பாலி அஹ்யானி தான் அது ஃபி குல்லி அஹ்யானியும் வராது பிஷா போறோமா பத்லுல் ஹலா உள்ள போறோம் அல்லாஹும்ம நீ அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸி உள்ள போயாச்சு வெளியே வர்றோம் குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதஹப அன்னியல் அதா வ ஆஃபானி இப்ப முன்னாடி துவா ஓதியாச்சு இப்ப நடுவுல லவ் மறந்தாச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறோம் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி பிஸ்மில்லாஹி அலா பரக்கத்தில்லா சாப்பிட்டு முடிச்சோம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன் நடுவுல சாப்பிடும்போது திக்ருல்லாஹ் இல்லையே அப்ப இந்த மாதிரி எடுத்தோம்னு சொன்ன காலையில் தூங்க ஆரம்பிக்கும் போது ஒரு துவா தூங்கி எந்திரிச்சுன்னு ஒரு துவா சஃபர் ஆரம்பிக்கும் போது ஒரு துவா சஃபர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோன்னே சஃபர் ஆரம்பிக்கும் சுப்ஹானல்லாஹி சஹர் லனா ஹாதா வ மா குன்னா லஹு முக்ரினீன இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் சஃபர் முடிஞ்சு வீட்டுக்குள்ள நுழைறோம் என்ன ஆயிபூன தாயிபூன ஹாமிதுன் லிரப்பினா சாஜிதுன் அவுபன் அவுபன் லிரப்பினா தௌபன் பிஸ்மில்லாஹி ஹரஜனா பிஸ்மில்லாஹி வலஜனா வலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா லோ இப்போ ஊர் சுத்தினது வீட்டை விட்டு கிளம்பி ஊரெல்லாம் சுத்தி வீட்டுக்குள்ள வந்தோன்னு துவா ஓதியாச்சு ஊர் சுத்தினது ஊரில் சுத்தினது அவங்க என்ன நினைச்சாரு அழுந்தவை அப்ப கான எதுக்குருல்லா ஃபி குல்லி அஹ்யானிஹி அதற்கு ஒரே வழி லா இலாஹ இல்லல்லாஹ் தம்பை லா இலாஹ இல்லல்லாஹ் தவிர வேற வழியே இல்லை பைனி லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்க வேண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் அறிய வேண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் புழங்க வேண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் பார்க்க வேண்டும் கலிமாவிலே ஊறிவிட வேண்டும் அப்படி இல்லாமல் எப்பவுமே அல்லாஹ்வை நினைத்த பேரின்பம் கிடைக்குமா கிடைக்காது நீ எந்த அளவு இங்க 24 மணி நேரமும் அல்லாஹ்வின் சிந்தனையில இருக்கிறியோ அந்த அளவு நீ அல்லாஹ்வுடைய குர்பு உனக்கு இருக்குன்னு அர்த்தம் அவன் தான் இலாஹ் என்று இருக்கிறாயோ அந்த அளவு அல்லாஹ்வுடைய குர்பு உனக்கு இருக்கு அப்ப எந்த அளவு அல்லாஹ் மறக்கிறையோ அந்த அளவு புஅது அந்த அளவு தூரம் அதான் தூரம் அல்லாஹ் சொல்ற வஸ்ஜுது வக்தரிப் நெருங்க அல்லாஹ் இன்னும் அல்லாஹ் அதிக ஞாபகம் செய் இன்னும் அதிக ஞாபகம் செய் லா இலாஹ இல்லல்லாஹ் புழங்கு லா இலாஹ இல்லல்லாஹ்விலே இரு புரிஞ்சுங்களா அப்ப அஹீனா அலைஹா கலிமாவிலே சதா எங்களை நீ வாழச் செய்வாயாக வ அமித்னா அலைஹா கலிமாவிலே எங்களை அடங்க செய்வாயாக வபஅஸ்னா அலைஹா மீண்டும் எழுந்திருக்கிறதும் கலிமாவிலே எழுந்திருக்க செய்வாயாக இவர்கள்தான் ஹியாரே லா இலாஹ இல்லல்லாஹ் ஹியாரே அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுடையவர்கள் சிறந்தவர்கள் அவர்களோடு இங்கே துனியாவிலையும் வச்சிரு கபர்லையும் வச்சிரு மஹ்ஷர்லையும் அவங்களோட எங்களை சேர்த்தி வச்சிரு என்று கேட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜெயலலிபை அந்த உணர்வோடு வாழுவதற்கு நீ பழகு சதா அந்த இறைவனோடு சேர்ந்து இருப்பதற்கே பழகு. குர்ஆன் ஓதுறோம் நாமளா ஓதுறது ஒரு ஒன்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரஹ்மான் ஜி நான் ஓதலை ஒவ்வொரு வார்த்தையும் என்ன அல்லாஹ் ஓத வைக்கிறான் அல்லாஹ் கூட உட்கார்ந்து ஓத வைக்கிறான் ஒமா தத்துலு மின்ஹு ஒமா தத்துலு வா 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 நீங்க குர்ஆன்ல ஒரு ஆயத்து கூட நீங்க ஓதுறதே இல்லை. உமா தத்துலு மின்ஹு மின் குர்ஆனின் உமா தகூனு ஃபீ ஷஅனின் எந்த ஒரு வேலையிலையும் நீங்கள் ஈடுபடுவதில்லை. ஷஅன்னா எந்த வேலையிலையும் என்ன பை காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்போ பயான் கேட்கறது வேலையா இல்லையா பயான் செய்யறது ஒரு வேலையா இல்லையா எந்த வேலையிலையும் நீங்கள் ஈடுபடுவதில்லை. ஒமா தத்துலு மின்ஹு மின் குர்ஆனின் குர்ஆனிலிருந்து எந்த ஒரு வசனங்களையும் நீங்கள் ஓதுவதில்லை. வலா தஅமலூன மின் அமலின் நல்ல அமல்களிலிருந்தும் எந்த அமலையும் நீங்கள் செய்வதும் இல்லை.
இல்லா குன்னா அலைக்கும் ஷுஹூதன், உங்களிலே நான் தான் ஹாதிராக இருந்தே தவிர, இல்லா குன்னா மாக்கும் ஷுஹூதன் சொல்ல, உங்களோடு நான் ஷுஹூதாக ஹாதிராக அந்த வேலையில் நானும் ஈடுபட்டேன். இன்னா குன்னா அலைக்கும், உங்களிலேயே நான் ஷுஹூதாக இருந்தே தவிர இல்லை. இன்னா குன்னா அலைக்கும் ஷுஹூதன், நான் தான் ஷாஹிதாக உங்களை மிகைத்து இருந்தோம். அங்கே உங்களை அடக்கி நான் தான் இருந்தோம் அங்க. அப்படின்னா என்ன? இந்த தகரம் இருக்கிறதே டப்பி அடக்கி ஆள்கிறது. அடக்குமுறைன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அடக்குமுறைன்னா என்ன நினைக்கிட்டாங்க? கஹார் அல்லாஹ்வுடைய சிஃபத்து. கஹார் என்ன? அடக்குமுறை. அப்படி அடக்குமுறை அர்த்தம் என்ன? இப்ப இந்த அரசாங்கம் அடக்குமுறையால் அந்த கூட்டத்தை கலைத்தது, அடக்குமுறையை கொண்டு அந்த வன்முறையை கொண்டு எல்லாத்தையும் சிறை பிடித்ததுன்னு சொல்ற அடக்குமுறைன்னு அர்த்தம் என்ன? அது அடிக்குமுறை. அடிக்கு ஒரு பல முறை இருக்குல்ல, அது சாத்துன்னு அத்தி சார்ஜ், துப்பாக்கி சூடு, ஜி என்னவா, அப்புறம் அந்த மாதிரி வேற அடக்குமுறைலாம் இருக்குல்ல, ஜெயிலில் போடுறது, இரும்பு கரம் கொண்டு அரசாங்கம் அடக்கியது சொன்னாலும் அந்த வன்முறை அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. இரும்பு கரம் என்ன? அருவா துப்பாக்கி தான், இரும்பு குண்டு, அதை வச்சு அடக்கியது. இப்ப அல்லாஹ் அடக்குமுறைன்னு எடுத்து என்ன? அல்லாஹ் தஆலா கஹார். ஜி கஹார்னா என்ன? அல்லாஹ்வுடைய அடக்குமுறைனா அடக்கி ஆளுதல்னு அர்த்தம் என்ன? ஒண்ணு கூட இன்னொருத்தனுக்கு இடமே கொடுக்கறதுன்னு அர்த்தம். முழுமையாக அடர்ந்து ஏறி இந்த டப்பி என்று உருவம், இதுல தகரம் அடக்குமுறையை கையாண்டு இருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு அணு அளவு கூட வேற யாருக்கும் இடம் கொடுக்கவே இல்லை. அது முழுமையா அதுவே தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிச்சு. கொஞ்சம் கூட இன்னொரு வஸ்துக்கு இடம் கொடுத்திருக்கா பாருங்க. ஏதாவது இதான் கஹாரியத்தை இலாஹியா. அதாவது கொஞ்சம் கூட வேற ஒருத்தருக்கு அங்க இடமே கொடுக்கல. இதுக்கு பேரு கஹாரியத். முழுமையான முறையில் அடக்கி இருக்கு. வா வா சுஹானந்தா சுஹானந்தா. எங்கேயாவது தகரத்தோட இன்னொரு வஸ்து இங்க இருக்கா பாருங்க. இன்னும் நீங்க ஏதாவது இருக்க முடியாத வாய்ப்பு இருக்கா பாருங்க. சந்து பந்துல மூணாவது வஸ்து வருதா? தகரம். தகரம் எந்த அளவுக்கு அடக்கி இருக்கு தகரத்தை, டப்பிய. டப்பி தன்னை வெளிப்படுத்துவதற்கு நினைச்சா கூட முடியாது. டப்பியே கூட வெளிப்படுத்த முழுமையா அடக்கிருச்சு. எந்த அளவு அடக்கிருச்சு? இந்த தகரத்துடைய அனுமதி இல்லாமல் டப்பி ஒரு அணு, ஒரு நூல் அளவு கூட அங்க இங்க நகர முடியாது. தகரத்துடைய தயவு இல்லாம ஒரு இன்ச்சு கூட அங்க இங்க நகரவே முடியாது. அந்த அளவு அடக்கி இருக்கு. அந்த அளவு பிடிச்சு முழு கட்டுப்பாடு வச்சு. எந்திரிங்க, அங்க போய் ஹசன் கிட்ட உட்காருங்க ஒரு நிமிஷம். கொஞ்சம் உட்கார டெல்லி உட்காரு. தெரிய மாட்டேங்குது, முகாத்த பார்க்க முடியல. சரி அட நான் சொல்றேன். அமலின் அது வைங்க. இன்னொரு வாஹிதுல் கஹார். அர்பாபு முத்தஃபர்ரிகூன யா சாஹிபி சிஜின். சிறை தோழர்களே, அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாவுல் வாஹிதுல் கஹார். கஹார் எங்கெல்லாம் வருது பாருங்க. அல்லாஹ் தஆலாவுடைய கஹாரியத்தும் நமக்கு ரஹ்மானியத்துங்க. அல்லாஹ்வுடைய அடக்கி ஆளுதல் கொடூரமான சிஃபத்துகள் பயங்கரமா இல்ல. யாருன்னு நினைச்சு அடக்கி ஆள்பவன் அப்படியாகும் இப்படியாகும். அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த கஹார்கள் என்னவெல்லாம் அல்லாஹ்வுடைய அடக்குமுறை சிஃபத் இருக்குதோ
விளைஞ்சுங்களா? அதுவும் நமக்கு ரஹ்மானி தான். விளைஞ்சுங்களா? இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல கலபத் ரஹ்மதி அலா சபகத் ரஹ்மதி அலா கலபி ஹதீஸா இருக்கு இல்லையா? என் ரஹ்மத் ஆகிறது முந்தி விட்டது அலா கலபி என் கோபத்தை விட. கலபத்துன்னு வருதா சபகத்துன்னு வருதா பாருங்க. சபகத் ரஹ்மதி அலா கலபி எப்படி வருது? கலபத் வருதா? எடுங்க. கலபத் லம்மா கதல்லாஹுல் ஹல்க கத்தப கிதாபன் இந்தஹு புகாரி ஷரீஃப் ஹதீஸ் கலபத் அவ் கால சபகத் ரஹ்மதி அலா கலபி ஃபஹுவ இந்தஹு ஃபௌகல் அர்ஷ். என் ரஹ்மத் ஆகிறது மிகைத்து விட்டது என் கோபத்தை. யூசுப் நீங்க தெளிவு வர வந்தோம். ரெண்டு பேரும் முகம் பேசும்போது கொஞ்சம் இடஞ்சலா இருக்கு பார்க்க, முகத்தை பார்க்கறது. என்ன சொன்னா? கலபத் மிகைத்திருச்சு. எது மிகைத்திருச்சு? ரஹ்மத். எதை மிகைத்திருச்சு அப்படின்னு அர்த்தம் என்ன? என் ரஹ்மத் என் கோபத்தை மிகைத்து விட்டது என்றால் என்ன பொருள்? குர்ஆன் ஆயத்தை அப்படியே படிச்சுட்டே போயிருங்க. அருண் அசல் அர்த்தம் என்ன சிந்திக்க மாட்டீங்க நீங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா சொல்லுங்க பை. ரஹ்மத் ரொம்ப அதிகம், ஒரு 70%. கோபம் வந்து எல்லாத்தையும் 30% தான் கோபம். எப்படி அண்ணன்? அல்லாஹ் ரஹ்மத் அதிகம். முஜீப் நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் ரஹ்மத் மிகைத்து விட்டது கோபத்தை விட்டுனா 50-50 கிடையாது, 60-40 வச்சுக்கலாமா? 60-40 இல்லை 70-30 வச்சுக்கலாமா? எப்படி தேவை சொல்லணும்ல? 80-20 80-20 மிகைச்சிருச்சுன்னா அர்த்தம் என்ன பாய் சொல்லுங்க. நீ 51-90-49 வந்தாலே மிகைச்சிருச்சு தான். 50-50 ஒன்னே ஒன்று கூட போட்டோம் வச்சுக்கோங்களேன். 51-49 வந்தாலே மிகைச்சிருச்சு. அப்படியா? இல்ல 60-40 70-30 80-20 90-10 எப்படி? கேள்வி வரதானே செய்யும். கலபத்துனா இது நீங்க சொல்லுங்க. என் ரஹ்மத் மிகைத்து விட்டது கோபத்து. அல்லாவோட கோபம் இருக்குது, கொஞ்சமா இருக்கு. அல்லாவிட்ட வந்து கொஞ்சம் வன்முறையும் இருக்கு கொஞ்சம். ஆனா மென்முறை இருக்கு, அது கொஞ்சம் கூட இருக்கு. அப்படியா? மென்முறையும் வன்முறையும் ரெண்டும் கலந்து இருக்கணும். மென்முறை கூட வன்முறை கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படியா? கலபத்துன்னு என்ன அர்த்தம்? மிகச்சிருச்சுன்னா ஜி பால் இருக்கு. பால் இனிக்குமா? வெறும் பால் செப்புன்னு இருக்கும். சர்க்கரை போட்டு கலக்கணும். சர்க்கரை போட்டு என்ன பாலையும் இனிப்பாக ஆக்கிடுச்சு. இப்போ பால் என்னாச்சு? ஜீனி வந்து சர்க்கரை ஜீனி வந்து பாலை மிகச்சிருச்சுன்னு அர்த்தம் என்ன? இந்த பாலும் இனிப்பா மாறிடுச்சு. பாலை என்னவாயிருச்சு? அது இனிப்பா மாறிடுச்சு. அது அல்லாஹ் ஜல்ல வந்தாலா கஹார் அடக்கி ஆளுதுன்னு இருந்துச்சுல்ல, அதுக்கு மேல கொண்டு ரஹ்மானியத்தை போட்டான். இந்த ரஹ்மானியத்தை கஹாரியத்தை முழுங்கிருச்சு. அதான் என்ன? பால் இல்லாம போயிடுச்சா? பால் இருக்கு, அந்த பாலும் சேர்ந்து இனிப்பாயிருச்சு. அந்த அல்லாஹ்வுடைய கஹாரியத்தை சிஃபத் இருக்கு, அதுவும் ரஹ்மானியத்தா மாறிடுச்சு. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ அல்லாஹ் கஹாரா உங்ககிட்ட வந்தாலும் ரஹ்மானா தான் வர்றான். ஜப்பார் அடக்கி ஆள்பவன், அதுவும் அது ரஹ்மத் தான். அவர் ரஹ்மானியத்துக்கு உள்ள ஒரு பிரிவு தான் ஜப்பார். ஜப்பாரியத்தும் அல்லாஹ் ரஹ்மானியத்துக்கு உள்ளதான் இருக்கு. அதுவும் அதுக்கு உள்ளதான் இருக்கு. கஹாரியத், ஜப்பாரியத், முன்தகிம் பழி வாங்குபவன், என்னவெல்லாம் அல்லாஹ்வின் ரஹ்மத்து, இந்த அல்லாஹ்வுடைய கலபுக்கு சிஃபத்து கலபு இருக்கோ எல்லாமே அல்லாஹ்வின் ரஹ்மத் வந்து உள் வாங்கிருச்சு. அதை வந்து அப்படியே உள்ள புதிஞ்சிருச்சு. எல்லாமே உள்ளுக்குள்ள போயிடுச்சு. இப்ப எல்லா சிஃபத்துமே சிஃபத்தை 100 தான்.
எல்லா சிஃபத்துமே அஸ்மாவுல் ஹுஸ்னா தான். வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. ஐயம்மா ததுஉ, எதை வேண்டுமானாலும் அழைந்து கொள்ளுங்கள். ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா குலில் துல்லாஹ விதுர் ரஹ்மான். ஐயம்மா ததுஉ, எதை கொண்டு வேண்டுமானாலும் அழையுங்கள். அதோட முத்தஜல்லியாவும் அல்லாஹ் உங்களுக்கு. ரஹ்மான் அழைச்சா ரஹ்மானுக்கு முத்தஜல்லியாவும். கஃபார்னு கூப்பிட்டீங்க, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் உங்க பக்கம் வரும். சத்தார் மறைப்பவன் கூப்பிட்டீங்க, சத்தாரியத்து உங்க பக்கம் முக்பிலாவும் முன்னோக்கு வரும். சரி, ஜப்பார் காஃபிலுன் தாக்குபவன் முதில் கேவலப்படுத்துபவன் கூப்பிட்டா அது முத்தஜல்லி ஆகுமா? அதன் பக்கம் அந்த சிஃபத்தை ரஹ்மானுக்கு முழுங்கிருச்சு. முதில் என்பதும் உங்களுக்கு ரஹ்மத்தா தான் வரும். முஇஸ் கண்ணியம் தருபவன் எப்படி ரஹ்மத்தா வருதோ, முதில் கேவலப்படுத்துபவன் என்பது ரஹ்மத்தா தான் வரும். அதனால நீங்க பேர் அந்த பேர் வைக்கலாம். நீங்க அப்துல் முதில், அப்துல் ஜப்பார், அப்துல் முஇஸ், அப்துல் முதில், அப்துல் ஹாஃபில், அப்துல் கஹார், அப்துல் முன்தகிம், ரவுஃப், அப்துல் ரவுஃப் இல்ல, அப்துல் முன்தகிம் எல்லாம் வைக்கலாம். ஏன்னா அந்த அந்த சிஃபத் இருக்கு, அது ரஹ்மானியத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு. அது ரஹ்மானியத்தை வந்து முழுங்கிருச்சு. அது அப்ப அது உங்ககிட்ட வருகிற பொழுதும் கூட உனக்கு உனக்கு வந்து பிரியமா தான் வரும். எப்படி போல ஊர்ல ஒரு பெரிய ரவுடி இருக்கான், எல்லாத்தையும் டாக்ஸ் கண்டாலே பயம் வருது உனக்கு. அவன் கண்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த மாதிரி ரவுடி பயங்காட்டுறான் தான் ரவுடி தான். உங்க வாப்பா வந்து அவனை கூப்பிட்டு, என்னப்பா என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு. இந்த மாதிரிங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி அப்படிங்கிறது. என்ன கிடைக்குது உங்க ரவுடி இத்தனத்துல அப்படின்னு கேட்டாரு. மாசத்துக்கு 40,000 கிடைக்கும், மாசம் 1 லட்சம் தர்றேன், நீ என் பாடி கார்டு, நான் சொல்ற வேலை செய்யணும். சந்தோஷமாங்க ஐயா, நினைச்சுக்கலாம். அதே அருவா, அதே பிளேடு வச்சிருப்பான்ல பையன், பட்டாக்கத்தி எல்லாத்தையும் யாரோட அத்தாவுக்கு பாடி கார்டாக வரும். வேலை செஞ்சு நல்ல ஒரு அத்தாவுக்கு விசுவாசமான நாய் மாதிரி உழைக்கிறான். அவருக்கு வேட்டை நாய் மாதிரி அவர் கூட இருக்கிறான். இப்போ அவரு நீங்க வெளியே போகும்போது, நீ இந்த பட்டை பேக்கரி, இது என்னது பக்ரி, பிளேடு பக்ரி, தம்பி வெளியே போறான், நீ கூட போ அப்படின்னு. உனக்கு பயம் வருமா? பிளேடு பக்ரி, தம்பி வந்து மெட்ராஸ் போறான், நீ கூட போயிட்டு கூட கூட்டு, கடத்தூர் போறான், நீ கூட கூட்டி போயிட்டு வாப்பா. சரிங்க ஐயா முதலாளி. இப்ப அவன் கூட வர்றது உனக்கு வந்து பயத்தை கொடுக்குமா, தைரியத்தை கொடுக்குமா? வீச்செறிவாள் பக்ரியே நம்ம கூட தான் வராரு, பிளேடு பக்ரி. அப்ப அவருடைய அந்த சிஃபத் அவர்தான் இருக்குது, மாறல அது. ஆனா அது வந்து உனக்கு ரஹ்மத் ஆயிடுச்சு. இப்ப அந்த சிஃபத்தை கொஞ்சம் பயப்பட, நீ தைரியமா அது தோலை கை போட்டு நீ போயிட்டே இருக்கலாம். எவனும் கிட்ட வர மாட்டான். 33 கொலைகேஸ் அவர் மேல் இருக்கு. 33 தான், எத்தனை வெளி தெரிஞ்சாது 33 இருக்கு. அவர் தோல் கை போட்டு உங்ககிட்ட எவனும் வர மாட்டான் கிட்ட. என்ன பை, உன் பொண்ணு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும், பொண்ணு சொல்லுது, நம்ம பொண்ணு வந்து பர்ச்சேஸுக்கு போதான், நீ பின்னாடியே போ பக்ரி அப்படின்ற. எவனா திரும்பி பாப்பானா அந்த பொண்ண, பக்ரி பின்னாடியே போறாரு. அந்த பிளேடு பக்ரி, அருவா பக்ரி பின்னாடியே போறாரு. இந்த பொண்ணு பக்ரி எவனாவது ஹேய் ரம்யா கை கொடு கேட்பா, அவன் கொடுத்தபடி கை இருக்குமா அவனுக்கு? எனவே கை கொடுப்பான், கை மட்டும் தனியா போயிடும், தனியா போயிடும். அவன் ஒரே போடு கை இப்பத்தான் அருவாள் வச்சிருக்கானே, தெரிஞ்சுங்களா? அதே போட்டுருவான், போட்டு கை வளம் தேவையில்லை போயிட்டே அப்படின்னு. இப்ப அவ தைரியமா போறா. ஏன் பிளேடு பக்ரி, எந்த பிளேடு பக்ரி பார்த்து துனியா பயந்துகிட்டு இருந்துச்சோ, இப்ப அந்த பிளேடு பக்ரியே இவருக்கு வந்து பாதுகாப்பாயிட்டார். அப்ப நீ அல்லாஹ்ட கஹார் சிஃபத்துக்கு, ஜப்பார் சிஃபத்துக்கு, ஹாஃபிலுன் மட்டம் தட்டுபவன், முஸில்லுன் கேவலப்படுத்துவன், வமை யுதிலில்லாஹ் ஃபமாலஹு மின் வமை யுஹ்னில்லாஹ் ஃபமாலஹு மின் முக்ரிம், எல்லா சிஃபத்தும் இருக்குது. முஅஸ்ஸிஸ் அஸாபுல் ஷதீத் எல்லாமே இருக்கு. அல்லாஹ் ரஹ்மானித்து படுத்து முழுங்கிருச்சு. அதாவது உங்க அத்தா வேலைக்கு வச்சுட்டாரு மாதிரி அவர். இப்ப அது எல்லாம் நமக்கு வருது, நமக்கு ரஹ்மத்தா தான் வரும். நீ அல்லாஹ்வுடைய கஹாரியத்தை கூட வச்சுட்டே போ, எவனும் கிட்ட வர மாட்டான் உனக்கு.
அல்லாஹ் கஹாரித்து வச்சுக்கிறது உனக்கு பாதகமா இல்லை, உனக்கு சாதகமாக. ஜப்பாரியத்து உனக்கு சாதகமாயிடுச்சு, முன்தகீம் உனக்கு சாதகமாயிடுச்சு. அவன் எத்தனை அல்லாஹ்வுடைய கொடும் கோபத்தில் பழி வாங்க போன்றான், உனக்கு எதிராக பழி வாங்க போவான். தொட்டா கை வெட்டுறவன் அவன். எவனா கை தொட சொல்லு அவனை. இன்னல்லா பாலிகு அம்ரி, நடத்தியே தீருவேன். மூமின்களின் மேலே அன்துமுல் அலவுன், நீங்கள் தான் மேலானவர்கள். இன்குன்தும் மூமினீன், மூமின்களாக இருப்பீர்கள். ஆனால் அப்ப நம்மளை மேல கொண்டு வரதுக்கு வச்சிருக்க அல்லாஹ் ஜல்ல ஷான் சிஃபத்தை, நம்மளை கீழே கொண்டு போறதுக்கு வைக்கல அல்லாஹ் ஜல்ல ஷான் தஆலா. நம்மளை எல்லாம் மட்டம் தட்டி பார்த்து அடிச்சு உதக்கி கபர்ல போட்டு குத்தி அவன் வேதனைப்பட்டு நம்மளை வேதனைப்பட்டு வேதனை நாம அழுக அவன் சிரிக்கிறவன் அல்லாஹ் தஆலா. அப்படி நினைச்சுக்கிட்டேன் அல்லாஹ்வை. யாரு அப்படி நினைச்சா அல்லாஹ்வை? ஏ ரப்ப அப்படி நினைச்சுக்கிட்டீங்களா? ஏ ரஹ்மான் அப்படியாப்பட்டவனா? அதுதான் படிச்சா நான் உன்னைய இப்ப கேள்வி கேட்ப ஏ ரப்ப என்னை படிச்சு படிக்காம உன் இல்மிலே விட்டுருலாம்ல. உன் இல்மிலே விட்டு எதுக்கு உடைச்சு துனியாவில் உதச்சு கபர்ல போட்டு சக்கராத்துல உதச்சு கபர்ல உதச்சு நாங்க அழுது நீ வேடிக்கை பார்த்து சிரிக்கணும் உனக்கு ஆசையா? குல் மா யபிக்கும் ரப்பி லௌலா துஆ மா 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 யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும். உன் அஸாப் வந்து அல்லாஹ்வுக்கு என்னடா கிடக்குது? நீ அழுது அல்லாஹ் சிரிக்கணுமா? உன்னை அழுக வச்சு அல்லாஹ்வுக்கு சிரிப்பு காட்டணுமா? அல்லாஹ் தேவை. யாரும் அழுதாலே அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஒருத்தன் அழுக வச்சாலே கியாமத்துல அல்லாஹ் தஆலா அழுக வச்சவன சிரிக்க வச்சு சிரிச்சானே அவனை அழுக வச்சிருவான் அல்லாஹ் தஆலா. இங்க துன்யா ஒருத்தன் அழுக வச்சு சிரிச்சான்னு வச்சுங்களேன், அப்படியா அவன் அழுக வச்சு நீ சிரிக்கிறியா? படா மறுமை நல்ல தர இவன் அழுக வச்சு அவனை சிரிக்க வைப்போம் மாத்தி. பல்யோமல்லதீன ஆமனு மினல் குஃபாரி அராகி என்றது. இவன் நடந்து போகும்போது அவன் சிரிக்கிறான், வெடைக்கிறான், கேலி பண்றான். மறுமை நாள் எப்படி ஆக்கிறான்? தலைகீழ் ஆக்கிறான். அவனை பார்த்து இவன் சிரிப்பான், இவன் அழுக வச்சு அவனை சிரிக்க வச்சு பார்ப்பான். இப்ப அல்ல நம்மளை அழுக வச்சு அவனை சிரிக்க வச்சு அல்லாஹ் ஐயா இது வேணும் இன்னும் என்னையா செஞ்சேன் ரப்பே உனக்கு? நான் என்ன செஞ்சேன்? உன் உஜூத காமிச்சேன், உன் சிஃபாத்தை காமிச்சேன், உன் அஃபால காமிச்சேன். உனக்கு கண்ணாடியா இருந்தேன், உன் கண்ணாடியாகத்தானே நான் இருந்தேன். நான் உன் முன்னாடி இருந்தேன், உன் கண்ணாடியா இருந்தேன். நான் என்ன செஞ்சேன் ரப்பே? நீங்க இருப்பீங்களா அடைஞ்சுங்களா? ஆனா அது அல்லாஹ்வுடைய நோக்கமே இல்லைங்க. துனியாவை இல்ல உங்களை வேதனைப்படுத்த நோக்கமே அல்லாஹ் கிடையாது. தைரியமா போங்க அல்லாட்ட. யாரும் என்ன செய்வோம் மனம் உடஞ்சுலாம் போவேன் எஜமான்ட்ட. அடைஞ்சுங்களா? நம்மளை சந்தோஷப்படுத்துதான் அல்லாஹ் தஆலா துனியாவை படிச்சான். நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா வச்சிருக்கதான் அல்லாஹ் கபரை வச்சான். இங்க திண்டது பத்தி கபர்ல வந்து தின்னுடான்ட்டான் அல்லாஹ் தஆலா. இங்க எவ்வளவு திங்க முடியும்? இங்க திண்ட செரிமானம் ஆகாது, டைஜன் பண்ணணும். எவ்வளவு பிரியாணி திம்பிங்க ஆஷிகன்? நீங்க ஒரு நாளைக்கு பிரியாணி போட்டணும் ஒரு 50 கிலோ திம்பிங்களா? ஜி ஒரு கரண்டி 1/4 கிலோ திம்பிங்க. அவ்வளவு திம்பிங்க. கபர்ல போனா இஷ்டத்தை சாப்பிடலாம். இங்க திண்டு மாற மாட்டீங்க, திண்டு வாங்க முடியாது. வா கபர்ல வா, 50 கிலோ 100 கிலோ எடுத்துலாம். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். இங்கேயும் திங்கிற வேலை தான், கபர்லையும் திங்கிற வேலை தான், சொர்க்கத்திலையும் திங்கிற வேலை தான், ஹஷர்லையும் திங்கிற வேலை தான். அங்கேயும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கௌசரி கொடுப்பேன். அவங்களுக்கு கௌசர் அல்லாஹ் ஜல்ல ஷான் என்னுடைய ஹவுதில் இருந்து உங்களுக்கு புகட்டுவான். ஒமன் அஷ்பா சாயிமன், யார் நோன்பாளிக்கு வயிறு நிறைய உணவு கொடுத்தார்களோ சகாஹுல்லாஹு மின் ஹவுலி, ஏன் ஹவுதில் இருந்து தண்ணி எடுத்து அல்லாஹ் அவருக்கு குடிப்பாட்டுவான். அல்லாஹ் குடிப்பாட்டுவான் ஏன் ஹவுதில் இருந்து. அப்ப அங்கேயும் குடிக்கிற வேலை தான், சொர்க்கத்திலையும் குடிக்கிற வேலை தான். பை சொர்க்கத்துல போனாலும் சாப்பிட்ற வேலை தான். வேற என்ன? குலு வஷ்ரபு ஹனியன் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. சாப்பிடுங்கள், குடியுங்கள், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக. பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, சென்ற காலங்களில் செஞ்சதுக்கான சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்மளெல்லாம் உணவூட்டி மகிழ்ச்சி அடைந்து நம்ம முகத்தை சந்தோஷம் வர்றத பார்க்கணுங்கிறதா அல்லாஹ்வுக்கு ஆசை. அப்ப சபகத் ரஹ்மத்தி அலா கலபி கர்த்தேன்னா அவனுடைய கலபுடைய சிஃபத்துகள் எத்தனை இருக்கும்? அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய சிஃபாத்து கலபியா, சிஃபாத்து ரஹ்மானியா, சிஃபாத்து ஜப்பாரியா இருக்கு, எல்லா சிஃபாத்துகள் இருக்குல்ல. அது எல்லா சிஃபத்துகளையும் ரஹ்மானியத்தை மிகச்சிருச்சுன்னு அர்த்தம் என்ன? இப்ப அது தன் சுய தன்மையில இல்ல, அதுவும் ரஹ்மத்தாயிருச்சு நமக்கு. அது ரஹ்மத்தாவே இல்ல, சபகத் கலபத் மிகச்சிருச்சு.
அது மிகச்சிருச்சு. வெறும் டிகாஷன் கொடுத்தா கசக்கம் தானே செய்யும். வெறும் டிகாஷன் கசக்கமே இல்லையா? அதில் ஒரு டிகாஷன் பாலை ஊற்றியாச்சு, சர்க்கரையும் போட்டு கலக்கியாச்சு, சாயை போட்டுருக்கு. இப்போ மதுரமா இருக்குல்ல, இனிப்பா இருக்கு. அந்த டிகாஷனை எது மிகச்சிருச்சு? பால் மிகச்சிருச்சு. இப்போ நீ கேட்கலாம், வெறும் பாலை மட்டும் குடிச்சு போக வேண்டியது எதுக்கு டிகாஷன்? அது ஒரு டேஸ்ட். வெறும் பால், வெறும் பால் டேஸ்ட் விட கொஞ்சம் டிகாஷன் மிக்ஸ் பண்ணி குடிச்சா வச்சுக்கோங்க, சாயா அது தனி டேஸ்ட். அதுதான் ரப்பு தாலா வெறும் ரஹ்மான் என்று மட்டும் அறிவிச்சிருக்க வேண்டியதானே? அவன் கஹார் ஜப்பார் இருக்கு. ஆனா இந்த ரஹ்மத்து போட்டு அது சாயா கலந்தாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே நவுத்த உன் டேஸ்டுக்கு தான் இத்தனை சிபத்து உன்னுடைய டேஸ்டுக்கான கொடுத்துருக்கிறேன். அடுத்து பை நான் சொல்ல குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்றேன் பை. ரூமி குஃப்ருன கோயம் குஃப்ருன கோயத் ஜி என்ன சொன்னாங்க ஜமா? ரூமி சுஹனே குஃப்ருன கோயத். குஃப்ருன பேசவே இல்லை. இல்ல நீ வேற அர்த்தம் என்ன சொல்லு கலபத்துக்கு. அல்லாஹ்வின் ஒட்டுமொத்த சிஃபாத்துகளும் எனக்கு அருள் தாங்க. எனக்கு அஸ்மால் ஹுஸ்னா தான் ஜி. எல்லா சிஃபத்தும் எனக்கு அருள், எனக்கு அருள் தான். அது எனக்கு ரஹ்மத் தான் எல்லா சிஃபத்துகளும். எஜமானுடைய எந்த கோணம் அசிங்கமா இருக்கும். எஜமான் பேரழகன் அவன். அவன்கிட்ட போய் ஒரு சிஃபத்தை நாக்கிசா இருக்க முடியுமா? அவன்கிட்ட போய் ஒரு சிஃபாத்தை காமில தான் இருக்கு, சிஃபாத்தை நாக்கிசா இருக்குமா? இந்த ஒரு கோணம் மட்டும் அல்லாட்ட சரியில்லை, கொஞ்சம் அப்படி ஒரு கோணம் இருக்குமா அவனிடத்துல? அவனுடைய கண்ணும் அழகே அழகுதான். கண் கண்டார் கண்ணே கண்டார், இதழ் கண்டார் இதழே கண்டார், செவி கண்டார் செவியே கண்டார், கை கண்டார் கையே கண்டார். போ, அவனுடைய எல்லாமே அழகுதான். இந்த 100 சிபத்து கோடானு கோடி சிபத்து இருக்கு. எல்லா சிபத்துகளுமே ரஹ்மானியத் என்ற பாலில் முக்கப்பட்டுருச்சு. ஒட்டுமொத்த அல்லாஹ்வின் சிபத்துகளும் அதுல ரஹ்மானியத் என்ற பாலை ஊத்திட்டான் அல்லாஹ். இப்ப எல்லாமே ரஹ்மானியத் மயமாயிடுச்சு. எல்லாம் ரஹ்மானியத். எதை பார்த்தாலும் ரஹ்மானாவே தெரியுது. அவன் கஹார் என்ற சிபத்தை பார்த்தாலும் ரஹ்மானா தெரியுது. அவனுடைய 100கணக்கான சிபத்து இல்ல, கோடிக்கணக்கான சிபத்து இருக்கு. எதை பார்த்தாலும் என்ன மிகச்சிருச்சு? ரஹ்மான். எதை பார்த்தாலும் ஸ்வீட்டாவே ஆயிடுச்சு. இப்ப கேரட் டேஸ்ட் வேற, கேரட் டேஸ்ட் பீட்ரூட் டேஸ்ட் வேற, ரெண்டு வேற ஒரே டேஸ்டா? வேற. பீட்ரூட் டேஸ்ட், கேரட் டேஸ்ட், உருளைக்கிழங்கு டேஸ்ட். நீங்க கேரட்ல ஹல்வா பண்ணிட்டீங்க, சர்க்கரை அள்ளி கொட்டி. பீட்ரூட்ல சர்க்கரை அள்ளி கொட்டி ஹல்வா பண்ணியாச்சு, உருளைக்கிழங்கு ஹல்வா பண்ணியாச்சு. இதெல்லாம் ஹல்வா பண்ணும்போது நான் ஹல்வா பண்ணிட்டேன். இப்ப எல்லாமே இன்னைக்கு தான் செய்யும். மைதா மாவுல சர்க்கரை கொட்டி அது ஒரு பண்ணியாச்சு, கடல மாவுல சர்க்கரை அள்ளி கொட்டி மைசூர் பாக்கு பண்ணியாச்சு. இப்ப எல்லாமே இன்னைக்கு தானே செய்யும். ஒன்னு ஒரு மாதிரி நிற்கும். எல்லா இனிப்பும் இதுவே மைசூர் பாக்கு டேஸ்ட் தனி. ஜிலேபி, ஜிலேபி என்ன மாவு? அது கடல மாவா ஜி? உளுந்து மாவு. அதுவும் சீனிகிரி கொட்டினா அதுவும் டேஸ்ட் ஆயிடுச்சு. அது தனி, ஜிலேபி தனி டேஸ்ட், மைசூர் பாக்கு தனி டேஸ்ட். எல்லாம் இனிப்பு மயமாயிடுச்சு, எல்லாத்தையும் மிகச்சிருச்சு. எல்லாம் கடையில வச்சுட்டான். இது கடல மாவு கடையில போடுறான். கடை கடை எல்லா காலையில வரும்போது 100 சாமான் வந்துச்சு. கேரட் வந்துச்சு, பீட்ரூட் வந்துச்சு, மைதா மாவு வந்துச்சு, கடல மாவு வந்துச்சு, உளுந்து மாவு வந்துச்சு, எல்லாம் வச்சு கடல மாவு கடை, உளுந்து மாவு, எல்லாத்துக்கும் ஒரே பேர் வச்சுட்டான், இனிப்பு கடை. அது மாதிரி அல்லாட்ட அவ்வளவு சிபத்தும் இருக்கு. எல்லாத்துலயும் இது அள்ளி ரஹ்மானியத்தை அள்ளி கொட்டி கலந்து அல்லாஹ் தஆலா அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. மொத்தமா கடை பேரு ரஹ்மான் கடை. அல் ஜப்பார் வல் அர்ஷி இஸ்தவான்னு சொல்ல வேண்டியது என்ன? அல் கஹார் வல் அர்ஷி இஸ்தவான்னு சொல்ல வேண்டியது என்ன? எல்லாத்தையும் அங்க மொத்தமா ஒரே பேர் வச்சுட்டான், கடைக்கு பேர் என்ன வச்சுட்டான். அதனால ஒட்டுமொத்த சிபத்து ரஹ்மானத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் பை. அதனால நீங்க குலிதுல்லாஹ அபிதுர் ரஹ்மான், நீ அல்லாஹ்னு கூப்பிட்டாலும் கூப்பிடு, ரஹ்மான்னு கூப்பிட்டாலும் கூப்பிடு. ஏ ரஹ்மான், அப்படியாப்பட்ட ரஹ்மான்.
ரஹ்மான் அப்படியாப்பட்ட ரஹ்மான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. ரஹ்மான் ஆகிய நான் அரிசிலே இருக்கிறேன். இப்ப மத்த சிஃபத்தெல்லாம் எல்லாத்தையும் முழுங்கிட்டு ரஹ்மான் முழுங்கிருச்சு. எல்லா சிஃபத்தையும் முழுங்கிருச்சு. ரபகத் ரஹ்மதி கலபத் ரஹ்மதி அலா கலபி. அப்படியாப்பட்ட அருள் அல்லாஹ் தஆலா ரஹ்மானியத். இல்ல எங்க பார்த்தா அல்லாஹ் தஆலா பாருங்க, அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. எங்க பார்த்தா தனியா அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன். அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன். அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி கபீரா. அல்லாஹ் தன் அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் ஒரு சிஃபத் தான், ஆனா தன் பேரே ரஹ்மான். ரஹ்மான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். நீ ரஹ்மான் சொன்னா அல்லாஹ்க்கு வரக்கூடிய சந்தோஷம் எதுலயுமே வர்றது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரஹ்மான்ல அவ்வளவு சந்தோஷம். ரஹ்மான் ஹி ரஹ்மான், ரஹ்மான் ஹி ரஹ்மான், ரஹ்மான். கூப்பிடு, உனக்கு என்ன தேவையோ வச்சு. யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மான். கூப்பிடு. யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மான் 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 யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மான் யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மான் யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மான் யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மான் யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மான் யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மான். யௌம நஹ்ஷுல் முத்தகீன். முத்தகீன்களை நாம் மறுமையிலே எழுப்புவோம். இலர் ரஹ்மானி வஃப்தா. அவங்க யாரின் பக்கம் முன்னோக்கி வருவார்கள்? ரஹ்மானின் பக்கம் படையாக ரஹ்மானை நோக்கி வருவார்கள், அல்லாஹ்வை நோக்கி வருவார்கள் சொல்லுறாங்க. விளங்குங்களா? வா வா அர் ரஹ்மான் எழுதுமா. எங்கெல்லாம் அல்லாஹ் ரஹ்மான் சொல்றான் பாருங்க. இங்க அடிங்க. வாஹ் வாஹ் வாஹ். யௌம நஹ்ஷுல் முத்தகீன இலர் ரஹ்மானி வஃப்தா. ரஹ்மானின் பக்கம் கூட்டம் கூட்டமாக எழுப்பப்பட்டு வருவார்கள். இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அப்தா. வானபூமி இருக்கும் அத்தனையும் அல்லாஹ் ரஹ்மானுக்கு முன் அபுதாக வந்து விட்டன. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. யார் ஈமான் கொண்டு அமல் செய்கிறார்களோ ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அனைவருடைய உள்ளங்களிலும் அவர்கள் மேல் ஒரு பிரியத்தை உண்டாக்கி விடுகிறான். ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் பிசிஃபத்துர் ரஹ்மான். வா வா. அப்புறம் வா சுப்ஹானல்லாஹ். அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி கபீரா. ரஹ்மானை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவன் யார் இந்த சிஃபத் என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த ரஹ்மானியத்தினை என்னன்னு சொல்லுவாங்க, இந்த ரஹ்மானியத்தை எப்படி மிகச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்றால் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. ஜி வரிசையா அல்லாஹ் குர்ஆன்ல தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம்.
ومن يعش عن ذكر الرحمن نقيض له شيطانا. யார் ரஹ்மான் ரஹ்மான் வந்துகிட்டே இருக்கிறான் நூற்றுக்கணக்கான இடங்கள் அல்லாஹ் தாலா. ஏன் அந்த ரஹ்மான சிஃபத்தை அல்லாஹ் வற்புறுத்தி திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த ரஹ்மானியத் எல்லா சிஃபத்துகளையும் கொடை போன்று சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப கஹாரியத்தையும் சூழ்ந்து இருக்கிறது எதுங்க? ரஹ்மானியத். கஹார அர்த்தம் என்னங்க? அனைத்தையும் அடக்கி சூழ்ந்திருப்பவன் அர்த்தம். அப்ப அல்லாஹ் தாலா இந்த டப்பியை கஹாரியத் என்ற சிஃபத்தை கொண்டு சூழ்ந்து விட்டான். வல் வாஹிதுல், அந்த வாஹிதுல் கஹார் எங்க வருது? அர்பாபு முத்தஃபர்ரிகுன், உன் தேவைகளுக்காக வேண்டி ஒவ்வொருத்தனையா போய் அலையற. அவனுக்கு கொண்டு தேவை, இவனை கொண்டு தேவை, அவனை கொண்டு தேவை. நூற்றுக்கணக்கான பேட்டு உன் தேவைக்காக நீ செல்வது மேலானதா? அமில்லாஹுல், அந்த அல்லாஹ் ஒருவனா, அல் வாஹித் ஒத்தை ஒருவனான, ஒத்தை ஒருவனாகி அல்லாஹ். ஒரே உஜூத் இன்னொன்னு இல்ல, வாஹித்னா இன்னொன்னு இல்லாத ஒருத்தன் அர்த்தம். அல் கஹார்னே சொன்னா, கஹார்னா நீ யாரையெல்லாம் என் தேவையை பூர்த்தி செய்ய நினைச்சியோ அவர்கள் தன் உஜூதால் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த முத்தஃபர்ரிகூன், அர்பாபு முத்தஃபர்ரிகூன் இருக்கே, அவை அத்தனையும் தன்னுடைய உஜூதை கொண்டு சூழ்ந்திருக்கக்கூடிய, அடக்கி ஆளக்கூடிய, அவைகள் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த கஹாரான அல்லாஹ் மேலானவனா. தனித்தனியா ஒவ்வொருத்தனா போய் என்னைக்கு நீ முடியும்? இவ அத்தனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அவன். அப்படி ஆயிரக்கணக்கான மக்களையும் அவன் பொறுத்தனவே பிடிச்சிருக்கிற ஒரு அரசன் இருக்காரு. அவருக்கு கீழே 1,00,000 படை வீரர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு படை வீரரும் சமாதானப்படுத்திட்டு இருக்க தேவையில்லை. நினைச்சுங்களா? எங்க நாட்டு மேலே போர் தொடுக்காதப்பா, உனக்கு காசு கொடுக்கணும்பா. ஒவ்வொருத்தரும் என்னைக்கு நீ ஒவ்வொருத்தர் ரப்பாக்கி என்னைக்கு முடியும்? ராஜாவை சமாதானப்படுத்து, கல்ல வந்து மன்னிப்பு கேட்டுக்கோ, ராஜா எங்க நாட்டை மன்னிச்சுங்க ராஜா, இன்னும் சரி சரி போ அப்படின்னா விட்டுறாரு. அவ்வளவுதான். இது எல்லாம் ஒட்டுமொத்த சிறுத்தையும் ஜுந்துல்லா, அல்லாஹ்வுடைய படைகள். ஜுந்துல்லா, அல்லாஹ்வுடைய படைகள், கோடிக்கணக்கான சிருஷ்டிகள். படையில ஒவ்வொரு படையா போய் நீ சமாதானப்படுத்திருக்க அவசியமே இல்லை. ரஷ்யா யுக்ரைன் மேல போர் தொடுத்திருக்கு. யுக்ரைன் அதிபர் என்ன செய்யணும்? ரஷ்யா அதிபர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்து, மன்னிப்பு கேட்டுக்க, சரிங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்துக்கிறேங்க, கோச்சிக்காதீங்க, சரி படையில வாபஸ் சொன்னா வாபஸ் வாங்கிடுவாங்க. அவன்கிட்ட 50,00,000 படை இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தனையா கூப்பிட்டு தனித்தனியா, நான் உனக்கு சோறு வாங்கி தரேன், உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன், ஜி உனக்கு கள்ள மிட்டாய் வாங்கி தரேன், நீ உனக்கு போட்டு கொடுக்காதடா, அடே விட்டுறா, தேவையே இல்லை. அர்பாபு முத்தஃபர்ரிகூன், இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகளுமே தனித்தனி ரப்பு. அர்பாபும் நல்லா ஒத்துக்கிறான் பாரு அல்லாஹ் தஆலா. அர்பாபும் இவ எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ரப்பு. ஏன்? மஸ்ஹரே ரப்பு. அது ருபூபியத் வெளியாகும் ஸ்தானம். அது உண்மையில ரப்பு இல்லைங்க, அல்லாஹ் ரப்புங்கிற பேரை கொடுக்குறான். அர்பாபு முத்தஃபர்ரிகூன், பல்வேறுபட்ட ரப்புனா ஒவ்வொன்று கொண்டு ஒரு தேவை பூர்த்தி ஆகுது. காலையில் இருந்துச்சா இட்லி கொண்டு ஒரு தேவை பூர்த்தி ஆகுது, சட்னி கொண்டு ஒரு தேவை பூர்த்தி ஆகுது, பாயை கொண்டு ஒரு தேவை பூர்த்தி ஆகுது, தலைவாணி கொண்டு ஒரு தேவை பூர்த்தி ஆகுது, செருப்பு கொண்டு ஒரு தேவை பூர்த்தி, தொப்பியை கொண்டு ஒரு தேவை பூர்த்தி ஆகுது. கடைக்கு போன மளிகை கடைக்கார ஒரு தேவை பூர்த்தி ஆகிறாரு, பால் கடைக்காரர் தேவை பூர்த்தி செய்யறாரு, டீ கடைக்கார ஒரு தேவை பூர்த்தி, பிரெட் கடைக்காரர் தேவை பூர்த்தி செய்யறாரு, துணி கடைக்கார ஒரு தேவை பூர்த்தி இருக்குதா இல்லையாமா? இது எல்லாரும் தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். அதனால ஒன்னொன்னும் தனித்தனியா தேவை பூர்த்தி செய்யணும். ஒவ்வொரு தனித்தனியா ரப்பாக்கியாத. இந்த ஆயிரக்கணக்கான ரப்புகளை நீ உன்னொரு இறைவனாக ஏற்றுக்கொள்வது, ரப்பாக ஏற்றுக்கொள்வது மேலானதா? ஹைருன் அமில்லாஹுல் வாஹித், ஒரே ஒருத்தன் அல்லாஹ் ரப்பாக்கிக்கோ. இவரை விட்டுட்டு அந்த அல்லாஹ் ரப்பாக்கின்னு சொல்லல, அல் வாஹிதுல் கஹார், இந்த அனைத்தையுமே தன் கட்டுப்பாட்டில் தன் உஜூதிலே அடக்கி ஆளக்கூடியவன். அடக்கி ஆள்வன், தன் உஜூதில அடக்கி ஆள்பவன் அர்த்தம்பா. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ இவைகள்கிட்ட போய் கேட்டாலும் தர்றவே என்னவோ அவன் தான். நீ டப்பியே எனக்கு அருள் புரிவாயே, எனக்கு ஒரு சாமான் வேணும்னு சொன்னாலும் அந்த டப்பிலும் தர தகரதான் தரும். அதுல இன்னும் இல்லையே போய் அங்க எது இருக்குதோ அதானே தரும். ஜி எது வேல்யூபிள் அதானே உதவும். ஜி எது வேலாம். கல்யாண தேவை வந்துருச்சு, என்ன செய்யணுங்க? வளையல் ஒன்று இருக்கிறத வித்துட்டு நான் வந்து பிவிடி சொல்கிறீங்க, வளையலை விற்றுவிட்டு சேவை முடிச்சுக்கலாம். வளையலாம் விற்றுருங்க, தங்கத்தை நான் தரமாட்டேன். நீ வளையல் வேணால் விற்றுக்குங்க, விற்றுங்க வந்து இடமே செஞ்சுக்குங்க. கோல்டு இருக்கே அது தர மாட்டேன்.
அப்படின்னு வச்சுக்கோங்க. வளையல் விற்றுறீங்களா, நீ கோல்டை நீயே வச்சு தொலை, நான் வளையல வித்துக்கிறேன் அப்படின்னா, வளையல் இருக்கு, நெக்லஸ் இருக்கு, காது மணி இருக்கு, இது எல்லாத்துலயும் தங்கம் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. ஒரு தங்கம் தான் இவை அனைத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கு. பேர் தான் வேற வேற. நீ வளையல வித்தா கல்யாணத்துக்கு இது வாங்கிக்கலாம், எது கடலுக்கு பட்டை பீரை வாங்கிக்கலாம் பொண்ணு கல்யாணத்துல. காது தோட வித்தா சாப்பாடாக்கி போட்டுடலாம். ஜி நெக்லஸ் வித்தா சீர்சாமா வாங்கிக்கலாம். ஏதோ எதுக்கு உதவும் கணக்கு போட்டிருக்கிற. இப்ப நெக்லஸை வித்துக்கோ, வளையலை வித்துக்கோ, கம்மலை வித்துக்கோ, தோடை வித்துக்கோ, செயினை வித்துக்கோ, தங்கம் மட்டும் தரமாட்டேன். வேற நடக்குமா? தங்கத்தை மட்டும் எடுக்க நடக்குமா? ஏன் நடக்காது? இந்த தங்கம் தான் இந்த அத்தனை பெயர்களையும் ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த அத்தனை பெயர்கள்ல இருந்து உண்மையிலேயே உனக்கு ருபூபியத்தை வெளியாக்குறது தங்கம் தான். இந்த அத்தனையிலிருந்து உன் தேவையை பூர்த்தி செய்யறது தங்கம் தான். தங்கத்தை நீ எடுத்துட்டா தேவையை பூர்த்தி செய்யாது. அர்பாப முத்தஃபர்ரிகூன், இன்னும் சொல்ற அஸ்மாவ முத்தஃபர்ரிகூன் தான் எல்லாமே, பல்வேறுபட்ட பெயர்கள் தான் அது. இல்ல அஸ்மாவுன் சம்மைத்துமுஹா அன்தும் வஆபாம், நீங்களும் முன்னோர் வைத்துக் கொண்ட பெயர்கள் தான் இவைகள். இந்த அர்பாப முத்தஃபர்ரிகூன் இருக்க பல்வேறுபட்ட பெயர்கள், இது ஹைருன், இது மேலானதா? அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், இவை அனைத்தையும் தன்னுள்ள அடக்கி ஆளக்கூடியவனாகிய, தன்னுள் அவற்றை பொதிந்து கொண்டிருக்கக்கூடிய, இவற்றில் ஐனா இருக்கக்கூடிய அல்லாஹ் மேலானவனா. அப்ப நம்ம லா இலாஹ இல்ல எப்படிங்க? லா இலாஹ இல்லல்லா இல்ல ஷேഖ்னா சொல்லுவாங்க. பெருமாள் சொல்றாங்க லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா, இது இலாஹ இல்ல அல்லாஹ் தான் இலாஹ், இது இலாஹ இல்ல அல்லாஹ் இலாஹ். அப்படி இலாஹ் அப்படி கலிமா சொல்லல. நாம என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ அத்தா இலாஹ இல்ல, அத்தா இருக்கிற அல்லாஹ்வை தவிர, அம்மா இலாஹ இல்ல, அம்மா இருக்கிற அல்லாஹ்வை தவிர, அண்ணன் இலாஹ இல்ல, அண்ணன்ல இருக்கிற அல்லாஹ்வை தவிர, உஸ்தாது இலாஹ இல்ல, உஸ்தாது இருக்கிற அல்லாஹ் தான் இலாஹ், ஷேக் இலாஹ இல்ல, ஷேக்ல மௌஜூதா இருக்கிற அல்லாஹ் தான் இலாஹ். இந்த சூரத்துல அவன் தான் சொல்றான் லா இலாஹ இல்லல்லா, நீ பார்த்தாலும் சரி பார்க்காட்டும் சரி, அவன் தான் லா இலாஹ இல்லல்லா சொல்றான். அந்த நம்முடைய இலாஹ், நம்முடைய லா இலாஹ இல்ல என்னங்க? ஜஹா நஃபி வஹா இஸ்பாத், எங்க நஃபி செய்தாயோ அங்கேதான் இஸ்பாத் செய்யணும். சுப்ஹானல்லாஹ். ज़ात शहीर से वस्फ़ उलूहियत को ज़ातन नफी करता है ला. ज़ात शहीर இருந்து வஸ்ஃபே உலூஹியத்தை எடுத்து யார்ட்ட கொடுக்கணும்? அல்லாஹ்ட்ட கொடுத்துறணும். இது நஃபி, அதுக்கு பேர் என்னங்க? இஸ்பாத். அப்புறம் அந்த அல்லாஹ் எங்க இஸ்பாத் செய்யணும்? அதே ஷஹீர் தான் இஸ்பாத் செய்யணும். சுப்ஹானல்லாஹ். इसका नाम इस्बात का इस्बात. நீ அல்லாஹ்ட்ட கொண்டு போய் வஸ்ஃபே உலூஹியத்தை இஸ்பாத் செஞ்சியே, அந்த அல்லாஹ் எங்க இஸ்பாத் செய்யணும்? அதே ذات ஷஹீர் தான் இஸ்பாத் செய்யணும். நீ இஸ்பாத் கா இஸ்பாத் மறுபடியும் கொண்டு வரணும். வஸ்ஃபே உலூஹியத்தை கொண்டு போய்ட்டா அல்லாஹ் பக்கம். இப்ப அந்த அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அந்த அல்லாஹ்விலிருந்து தான் வஸ்ஃபே உலூஹியத் வெளியாகுது. இந்த உஜூத் அல்லாஹ்வுது, சிஃபாத் அல்லாஹ்வுது, அஃஆல் அல்லாஹ்வுது. இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சோம்? இந்த ஷைக்கு சொந்தம் நினைச்சோம், ஷிர்க் வந்துருச்சு. இப்ப ஷைய நஃபி செஞ்சுட்டு என்ன பண்ண போய் ஷைய நஃபி செய்யல, ஷைய இருக்கிற வஸ்ஃபே உலூஹியத்தை நஃபி செஞ்சு. ஷைய நஃபி செஞ்சாலும் குஃப்ர் பாய், ஹக்க நஃபி செஞ்சாலும் குஃப்ர். லா வஸ்துவை நஃபி செய்யல, ஹக்கை நஃபி செய்யல. வஸ்து இல்லை என்றும் சொல்லவில்லை, அல்லாஹ் இல்லை என்றும் சொல்லவில்லை. எது? லா. லா மஹ்லூக இல்லல்லா கிடையாது, லா ஹாலிக இல்லல்லா கிடையாது. மஹ்லூகையும் இல்லல்லா நஃபி செய்யல, ஹாலிகி நஃபி செய்யல. எல்லாம் விளங்குங்களா? ஷையையும் நஃபி செய்யல, ரப்பையும் நஃபி செய்யல. ஹல்கை நஃபி செய்யல, ஹக்கை நஃபி செய்யல. எதை நஃபி செய்யுது? அந்த ஹல்குல காணப்படுகிற, ஹல்கிலே தெரிகின்ற, ஹல்கிலே வெளியாக இருக்கிற, ஹல்கிலே தோற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிற வஸ்ஃபே உலூஹியத் ஹல்குக்கு சொந்தம் இல்லை. யாருக்கு சொந்தம்? அது அது ஹக்குக்கு சொந்தம். எந்த ஹக்கு? அந்த ஹல்கிலே காட்சி அளிக்கிறானே அந்த. இது தங்க டப்பின்னு வச்சுங்க, மதிப்பு இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும், 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம். இந்த மதிப்பு இந்த டப்பிக்கு அல்ல. ஏன்? இதே டப்பி தகரத்தில் இருந்தால் என்ன மதிப்பு? எவ்வளவு வாங்குவீங்க? நீங்க 10 ரூபாய்க்கு வாங்குவீங்க. ஷேகுடைய கைப்பற்றிருக்கு, 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க. நீங்க ஒரு மதிப்பென, ஒரு மரியாதை ஜி.
இதே சர்க்கார் கையில் பட்ட டப்பி எனக்கு கொடுத்தாங்கன்னா எத்தனை என் வீட்டை ஊற்று வாங்கிக்குவேன். எஜமான் கை வச்சு டப்பி வச்சுன்னா எங்கே போச்சுன்னு தெரியல. இன்னைக்கு ஏதாவது எஜமான் கை வச்சு டப்பி இருந்துச்சுன்னு வச்சுங்க, என் வீட்டெல்லாம் வித்துட்டு வாங்கிக்கணும் டப்பியை. கைப்பட்ட பொருள் சாதாரணமாங்க, 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க. பயப்படாதீங்க, சரி அப்படி விடுங்க, இந்த டப்பி விட்டுருக்கு, இந்த மாதிரி டப்பி வேணும் கடையில் வாங்கிட்டு எவ்வளோ வாங்குவீங்க? 10 ரூபாய் வாங்கட்டும். எவ்வளோ வாங்குவோம்? இதே டப்பி வெளியிலேருந்து எவ்வளோ வாங்குவோம்? ஒரு 1000 2000 போகலாம். எத்தனை கிராம்? ஒரு 10 கிராம் இருக்குமா? ஒரு கிராம் இப்போ ஒரு கிராம் 100 ரூபா. ஒரு 50 கிராம்னா 5000 ரூபா இருக்கும். இதுங்க 50 கிராம்னா 5000 ரூபா இருக்கு. இதே தங்கத்தில் இருந்தா ஒரு கிராம் எவ்வளோ தங்கம்? இப்போ 8000. 50 கிராம் வச்சு 40 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா வரும். சரிண்ணா. இதே பிளாட்டினம், தங்கத்தில் விலை வருதுன்னு சொல்றாங்க, பிளாட்டினம் அது இருந்தா இன்னும் விலை கூட. எந்த பொருளோ பொருள் விலை கொடுத்தா இல்லையாம்மா ஜி? இப்போ இந்த டப்பிக்குரிய மதிப்பு அல்ல அது. டப்பியை எது காட்டிக்கிட்டு இருக்கோ அதுக்குரிய மதிப்பு தான். தகரம் காட்டினாலும் மதிப்பு வேற, அதே வெள்ளி காட்டினா அதுக்கு மதிப்பு வேற, தங்கம் அது இதே சைஸ் இதே மாதிரி இதே மாடல் வெள்ளியில் இருந்தா மதிப்பு வேற, தங்கத்தில் இருந்தா மதிப்பு வேற, பிளாட்டினம் சொன்னா அதுக்கு மதிப்பு வேற, ஒன்னுக்கும் ஒன்று மதிப்பு இருக்கா இல்லைங்களா? அப்ப வஸ்துடைய மதிப்பு பொருளுடைய உருவத்தை வச்சு இல்லை, எதை வச்சுமா? அதில் காணப்படுகிற உஜூத வச்சு. அப்ப இதே தகரத்திருந்தா இந்த மதிப்பு, வெள்ளியில இருந்தா ஒரு மதிப்பு, தங்கத்துல இருந்தா ஒரு மதிப்பு, உஜூதாக்குல இருந்தா அல்லாஹ்வுடைய உஜூதா இருந்தா என்ன மதிப்பு மதிக்கணும்? நீ வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரி, நீங்க அல்லாஹ் எப்படி மதிக்கணும் மதிக்கல, நீங்க எப்படி மதிக்க வேண்டுமோ மதிக்க. வானம் பூமியிலிருந்து அல்லாஹ் தனியா பிரிச்சுட்டீங்க, அல்லாஹ் எப்படி மதிக்கணும் மதிக்கல. இந்த வானம் பூமி எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. வல் அர்லு வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி வல் அர்லு ஜமீஅன் கபலத்துஹு, அவனுடைய கப்ஸால தான் இருக்கு எல்லாமே. கப்ஸா இருக்குன்னு சொன்னா அத்தனையும் விரல்ல வச்சு உட்காந்து பிடிச்சி உட்காந்துருக்கான். இப்படி எல்லாத்தையும் மொத்த வானத்துக்கு மீது 2 கையிலையும் வச்சு முத்திட்டு உட்காந்துருக்கான். அவனுடைய கப்ஸா இருக்கு. என்ன இந்த டப்பி ஆகிறது தகரத்துடைய கப்ஸால் இருக்கு, அதை விட்டு நகர்ந்து எங்கேயும் போக முடியாது, அதுதான் அங்க இருக்குதுன்னு அர்த்தங்க. ஜமீன் கபலத்து யௌமல் கியாமத்தி வஸ்ஸமாவாத் மத்வியாத்துன் பியமீனி, வானங்க அனைத்தையும் அவன் கையிலே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு. சுருட்டி கையில வச்சு உட்கார்ந்துருக்கான். அல்லாஹ் தஆலா யாருக்கு தொட்ட கிட்ட வரமாட்டாங்க, படா என்னது அப்படின்னு எல்லாம் வச்சு உட்கார்ந்துருக்கானா? மத்வியாத்துன் பியமீனினா நான் தான் எனது கப்ஸாவில் இருக்கு. கப்ஸானா எப்படி இந்த தகரம் இந்த டப்பியை சூழ்ந்து கொண்டதோ, டப்பியை கப்ஸா வைக்க கொண்டதோ, தன்னில் அடக்கி கொண்டதோ, அப்படி அல்லாஹ் மொத்த சிருஷ்டிகளையும் தன்னில் அடக்கி வச்சிருக்கான். அவனே தான் இருக்கிறாங்க அங்க. நீ விளங்காட்டி ஜாஹிர் பாத்தின் அவன் ஃபாரூக் ஃபஜ்லி படிச்சாங்க. தக தக என்று தங்கம் அவளாய் வந்தது, கட்டான் அவன் திறமையால் நகையாயானது. தங்கம் 1/2 கிலோ வாங்கி கொடுத்து நகை செய்ய சொல்லிட்டீங்க, பொண்ணு கல்யாணம். தக தக என்று தங்கம் அவளாய் வந்தது, தட்டான் யாரு? நகை செய்யறவன். தட்டான் அவன் திறமையால் நகையாயானது, தொங்கல் நான் என்குது தோடு நான் என்கு, தொங்கல் தோடு வலை எல்லாம் செஞ்சிட்டாரு. எல்லாம் நான் தொங்கல், நான் தோடு, நான் நெக்லஸ், நான் செயின், நான் வளையல், நான் மோதிரம், ஒண்ணுன்னா சொல்றான் மூக்குத்தி, நான் நெத்தி சுட்டி, எல்லாம் நான் 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 நான். இங்க இருந்து நான் வந்துச்சீங்க, நீக்கு முன்னாடி எங்க இருந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தா ஒண்ணுதான் நான் சொல்லிட்டு இருந்துச்சு. அப்ப நான் என்று ஒண்ணுதான், தங்கம் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருந்துச்சு. இப்ப எல்லாம் செஞ்சு முடிச்சுன்னா அது நான் 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 நானுங்குது. தங்கம் 1 கிலோ தங்கம் கொடுத்தோம், 1/2 கிலோ கொடுத்தோம், 500 கிராம் கொடுத்தோம், எல்லாம் தொங்கல் தோடு எல்லாம் செஞ்சுட்டான். எல்லாமே குதிக்குது, நான் 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 நெக்லஸ், நான் வளையல், நான் குதிரான் குதிக்குது. தங்க கட்டியா கொடுத்தோம் 1/2 கிலோ, அது நான் சொன்ன நியாயமானது. இது எல்லாத்தையுமே பிளாஸ்டிக் கவர்ல போட்டு எடை போட்டு 500 கிராம் தான் இருக்குது. கரெக்டா? முதல்ல என்ன நான் சொல்லிச்சே தங்கம், அதுதான் இப்ப எல்லாத்தையும் இருக்குது. என்ன ரொம்ப குதிக்கிறீங்க? ஏய் மாடல் பிடிக்கல அழிச்சிருப்பான்னு மறுபடியும் உண்டையாக்கிட்டான். எல்லா சூரத்தும் போயிடுச்சு. திரும்ப ஒரு கட்டி இருக்கு, அதான் நான் சொல்லுது. குல்லு மன் அலைஹா ஃபான்.
எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிருவான். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அந்த ஜலாலி வல் இக்ராம் ஆகிய அவன் ஒருத்தன் மட்டும் தான் நான் சொல்லுவான். அப்போ வேற யாரும் நான் சொல்ல முடியாது. தொங்கல் நான் என்குது தோடு நான் என்குது, தொங்கல் தோடு அழிந்தால் தங்கமே மிஞ்சுது. எல்லாம் அழிஞ்சா தங்கம் மட்டும் தான் மிஞ்சுது. அவ்வலும் தங்கமே ஆகிரும் தங்கமே, ஆபரணமானாலும் ஜாஹிர் பாத்தின் தங்கமே. வெள்ளி மோதிரம் இருக்கா? வெள்ளி. இது கருப்பா இருக்குது, பெயிண்டா? அது வெள்ளிதான். அது காட்டுங்க. அதுனா கொண்டாங்க. இது பாருங்க, கருப்பே இல்லாம வெள்ளி. இப்படிங்க வெள்ளி மோதிரம். வெள்ளி மோதிரம் மோதிரம் தெரியுதா? வெள்ளி தெரியுதா? எது தெரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க ஆஷிக் பாய். வெள்ளி மோதிரம் தெரியுதா? மோதிரம் தெரியுது, வெள்ளியும் தெரியுது. ரெண்டுல ஒண்ண பாருங்க. அரைஞ்சுங்களா? நமக்கு மோதிரம் முதல்ல மோதிரம் மட்டும் தான் தெரிஞ்சு. நல்லா வெள்ளியும் வெள்ளியும் தெரியுது, மோதிரம் தெரியுது. இன்னும் போக வெள்ளி மட்டும் தெரியணும். மோதிரம் கண்ணோட்டு மறைஞ்சிடணும். துமி கு தேக்னா பிர் கிசி கு தேக்னா பிர் பூछना फिर दिल लगाना क्या, तुम्हारे मां सिवा तुम्हारे ही सिवा क्या है. ஒண்ணுதான் தெரியும். இந்த மோதிரத்துடைய உள்ளும் வெள்ளிதான், வெளியும் வெள்ளிதான், மேலையும் வெள்ளிதான், கீழே உடைச்சா உள்ளேயும் வெள்ளிதான். முன்னும் வெள்ளி பின்னும் வெள்ளி, மேலும் கீழும் வெள்ளி, உள்ளும் வெளியும் வெள்ளி. இப்ப மோதிரத்தை அடைய வலையும் சூழ்ந்திருக்குது எதுங்க? வெள்ளிதான் சூழ்ந்திருக்கு. அவ்வலும் தங்கமே ஆகிரும் தங்கமே, ஆபரணமானாலும் ஜாஹிர் பாத்தின் தங்கமே. தக தக நான் என்று கோடான கோடியில் தான், பாத்தினில் நானாக கோடியில். இந்த கோடியிலும் நானாக ஒருத்தன் இருக்கான். லாக்குமே ஓ ஏக் ஹை, இந்த லட்சத்திலும் அவன் ஒருவன் தான் இருக்கிறான். லாக்கோ மே சுப்தே ஹை மகர், இந்த லட்சத்திலும் அவன் மறைந்திருக்கிறான். ஏ பி ஹம் ஜானதே லாக்கோ மே ஏக்தா கௌன் ஹை, लाख में वो एक है लाखों में छुपते हैं मगर. லட்சத்திலும் ஒருவன் தான் இருந்தான், லட்சத்திலும் அவன் மறைந்திருந்தான். நாங்கள் இன்று அறிந்து கொண்டோம், இந்த லட்சத்திலும் மறைந்திருக்கும் ஒருவன் யார் என்று விளங்கிட்டோம். ஏ பி ஹம் ஜானதே லாக்கோ மே ஏக்தா கௌன் ஹை, இந்த லட்சத்திலும் மறைந்திருக்கும் ஒருவன் யார் என்று விளங்கிட்டோம். பை समझ में आ गया भाई. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மானியத்துடைய சிஃபத்துடைய ஃபைசான் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. இந்த புனிதமிகு ரஹ்மத்துடைய மாதம் இது. இதில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அருள் மழையில் நினைபவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு இங்கும் அங்கும் அதிலேயே குளித்து வாழ்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எதுவும் ஹதீஸ் விட்டு போயிருக்கா? பதில் நிப்பாட்டி இருக்கா? எதையும் எடுத்து பதில் நிப்பாட்டினா சரி, என்ன சொல்லுங்க, நாளைக்கு தோன்றோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.